ஆட்சிக்கு வந்தது முதல் விளம்பரம், கொள்ளை, குடும்பத்தை வளர்ப்பதில் மட்டுமே முனைப்பு காட்டிய ஸ்டாலின் தற்போது தேர்தல் தோல்வி பயத்தில், பதற்றத்தில் பல பகீரதன பிரயத்தனங்களை செய்து வருகிறார். ஆனால் பதற்றத்தில் திமுக செய்யும் ஒவ்வொன்றும் அவர்களுக்கே பேக்ஃபயர் ஆகி வருகிறது. முதலில் கூட்டணி குறித்து பார்க்கலாம். 4.5 ஆண்டுகளாக வாய்மூடி இருந்த திமுக கூட்டணியினர் தற்போது எங்களுக்கு அத்தனை தொகுதி வேண்டும், இத்தனை தொகுதி வேண்டும் என கேட்டு திமுக தலைமையின் கழுத்தை நெரித்து வருகின்றனர். அதில் மிக முக்கியமாக கூட்டணியில் இருந்து தப்பித்துவிடும் நோக்கில் திமுக கொடுக்காது என தெரிந்தும் 39+2 என கேட்டு பிடிவாதம் பிடித்து வருகிறது காங்கிரஸ். காங்கிரஸே இத்தனை கேட்கிறதென்றால் நாங்கள் என்ன சளைத்தவர்களா எனும் தொனியில் விசிக, மதிமுக மற்றும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இரட்டை இலக்கத்தில் சீட் கேட்டு கழுத்தை நெரிக்கின்றன. இவர்களையெல்லாம் ஓவர்டேக் செய்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் 6 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் 1 நாடாளுமன்ற இடம் கேட்டு திமுக தலையில் இடியை இறக்கியுள்ளார். ஆனால் இவர்களையெல்லாம் லெப்ட் ஹேண்டில் டீல் செய்வது போல் சிறிதும் மதிக்காத திமுக வெறும் 0.4% மட்டுமே வாக்கு வைத்துள்ள தேமுதிகவிற்கு 1 நாடாளுமன்ற இடத்தை கொடுத்ததுடன் 10 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கி இருப்பதாக வெளியாகியுள்ள செய்தியால் திமுக கூட்டணியினர் கொந்தளித்துள்ளனர். அவர்களிடம் சமாதானம் பேச முடியாமல் திணறி வருகிறதாம் திமுக. கூட்டணியில்தான் இவ்வளவு குழப்பம் என்றால் சொன்ன வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றிவிட்டு போராடியவர்களிடம் சர்வாதிகார முகம் காட்டி அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்ட ஸ்டாலின் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பெண்களுக்கு 5,000, மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள் என அனைவருக்கும் பணத்தை கொடுத்து ஏமாற்ற நினைக்கிறார். ஆனால் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இதற்கு முந்தைய கோடைக்காலத்தில் கண்டுகொள்ளாத திமுக தற்போதைய கோடைக்காலத்தில் மட்டும் அக்கறை காட்டுவது ஓட்டுக்காகவே என்கிறார்கள். 5,000மோ 2,000மோ எவ்வளவுதான் அள்ளி வீசினாலும் அதன் பின் திட்டம் என்ன என்பதை மக்கள் புரிந்து கொண்டு விட்டனர். ஓர் ஆண்டு முழுவதும் நடத்தும் பாடங்களை அன்றன்றைக்கு படித்தால் முழு ஆண்டு தேர்வை பதற்றமில்லாமல் நிதானமாக எழுதி வெற்றி பெறலாம். ஆனால் ஆண்டு முழுவதும் அலட்சியமாக இருந்துவிட்டு தேர்வின் முதல் நாள் இரவில் புத்தகத்தை எடுத்து முட்டி முட்டி படித்தாலும் தோல்வி உறுதியே. கருணை அடிப்படையில் வேண்டுமானால் சில மதிப்பெண்கள் விழலாம். தற்போது அந்த நிலையில்தான் இருக்கிறது திமுக. ஆட்சிக்கு வந்து 4.25 ஆண்டுகள் எதுவும் செய்யாமல் தற்போது கூட்டணி கட்சியினரிடமும் மக்களிடமும் கருணையை எதிர்பார்த்து நிற்கிறது திமுக. ஐயோ பாவம், போனால் போகுது என்ற எண்ணத்தில் வேண்டுமானால் சில ஓட்டுக்கள் விழுமை தவிர வரும் தேர்தலில் திமுக பெரும் தோல்வியை தழுவப் போவது உறுதி என்கிறார்கள் உண்மை கள நிலவரம் அறிந்தவர்கள்.